கடந்த 4 வாரங்களாக மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் நீடித்து வந்துட்டு இருக்கு. இந்த மோதல் சர்வதேச அளவில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் நிலையில போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் நடந்து வந்துட்டு இருக்கு. இதற்கிடையே மோதலை முடிவுக்கு கொண்டு வர 7 அம்ச கோரிக்கையை ஈரான் முன் வச்சிருக்காங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மோதல் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஈரானில் காமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரான் பதிலடி கொடுத்து வருவதால போர் முடிவுக்கு வருவதா தெரியவில்லை. இந்த போரால் ஏற்படும் பாதிப்புகள் சர்வதேச அளவில் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்கிடையே அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வர விரிவான 7 அம்ச திட்டத்தை ஈரான் முன் வச்சிருக்காங்க. மத்திய கிழக்கில் மோதலை முடிவுக்கு கொண்டு வர இந்த 7 விஷயங்களையும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும், இதில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ள முடியாது என்றும், அது மட்டும் இல்லாம பிராந்தியத்தில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்த இதுதான் ஒரே வழி எனவும் ஈரான் திட்டவட்டமா கூறியிருக்காங்க. மாறி வரும் போர்க்கள சூழ்நிலைகளையும் ஈரானின் தற்போதைய நிலையையும் கருத்தில் கொண்டே இந்த முடிவை எடுத்துள்ளதா ஈரான் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த 7 அம்சங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். தற்காலிக போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. அமெரிக்கா இனி எப்போதும் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்பதை உறுதியளிக்க வேண்டும். மேற்கு ஆசியாவில் உள்ள அனைத்து அமெரிக்க தளங்களையும் மூட வேண்டும். இது அமெரிக்க இராணுவத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக இருக்கும். அனைத்து பிராந்திய மோதல்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கும் சிக்கலுக்கு நிரந்தர முடிவு காண நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தியை யார் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான விதிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அது ஈரானின் கட்டுப்பாட்டில் விடப்பட வேண்டும். ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும். மின்சாரத்திற்காகவே அணுசக்தி திட்டத்தை மேற்கொள்கிறோம். இதற்கு முழு ஆதரவு தரப்பட வேண்டும். வழக்கமான சோதனைகளுக்கு ஈரான் உடன்படும். அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்களால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஈரானுக்கு இழப்பீடுகளை வழங்க வேண்டும். இந்த 7 அம்சங்களையும் ஏற்றுக்கொண்டால் போரை முடிவுக்கு கொண்டு வர சம்மதிப்பதாக ஈரான் கூறியிருக்காங்க. இத்தனை காலம் மேற்பார்வைக்கு இணங்காம இருந்த ஈரான் இப்போது சர்வதேச அணுசக்தி ஏஜென்சியின் மேற்பார்வைக்கு உட்பட சம்மதிச்சிருக்காங்க. அதற்கு இணங்கி தனது அணுசக்தி திட்டத்தின் அம்சங்களை மேற்கொள்ள ஈரான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இது போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய திருப்பமா அமையும்னு பார்க்கப்படுது. இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.